எல்லாருக்கும் வணக்கங்க. நான் வீடியோவே போடுறதில்ல. வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆகுதுங்க. தீபாவளிக்கு முன்னாடி தான் நான் வீடியோ போட்டிருக்கேன். அதுலேருந்து நான் வீடியோவும் போடல. நான் ஏன் வீடியோ போடலன்னு உங்களுக்கும் தெரியாது, நானும் சொல்லலை. நீங்கள் யாரும் என்னை கேட்கவும் இல்லை. நான் எப்படி இருந்தாலுமே என்னை நீங்கள் கேட்கவே மாட்டீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும். இருந்தாலும் நான் சொல்கிறேன் உங்கள்கிட்ட. நான் ஏன் வீடியோ போடலனாக்கா, என்னை அக்கா அக்கான்னு கூப்பிட்டு குரல் கூப்பிட்ருப்பாங்க. நீங்கள் நிறையா அந்த குரலை கேட்டிருக்கலாம். ஆனால் அந்த குரல் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும், எல்லாருக்குமே பிடிக்கும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். குரல் கேட்டால் அந்த கொஞ்ச நேரம் பேச மாட்டாங்களா அப்படின்னு எல்லாருமே நினச்சிருக்கீங்க. ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்கும். அவங்களால தாங்க நான் வீடியோவே போடல. ஏன்னா அவங்க என் கூடயே தான் இருப்பாங்க. நான் அவங்கள விட்டு பிரிஞ்சதே கிடையாது. அவங்க வேற யாரும் இல்லை, என் தங்கச்சி தான். அவங்க என் கூடயே தான் இருந்தாங்க. கல்யாணம் பண்ணி என் பக்கத்துலேயே தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு பையன் இருக்கான், 9வது படிக்கிறவங்க. திடுக்குன்னு அவங்களுக்கு கால் வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டல்லாம் பக்கத்துலலாம் பார்த்தோம். ஆனால் சரியாகல. அதுக்கப்புறம் அம்மாப்பேட்டை ஆஸ்பத்திரின்னு ஒரு ஆஸ்பத்திரிக்கு கூப்பிட்டு போனோம். ஒரு விரல் மட்டும் கருப்பாயிட்டு, அவங்களுக்கு சுகர் இருந்தது. ஒரு விரல் எடுக்கணும்னு சொன்னாங்க. ஒரு விரல் எடுக்கணும்னு சொல்லிட்டு வேறு விரலை எடுத்துட்டாங்க. எடுத்து நல்லா தான் இருந்தாங்க. திரும்பி டெஸ்ட் எடுத்தாங்க. பெரிய ஸ்கேன் ஒன்று எடுத்தாங்க. ரிப்போர்ட் சொன்ன பிறகு தான் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னாங்க. ஆனால் அந்த ஹாஸ்பிட்டலில் ரிப்போர்ட் எடுத்தாங்க, ஆனால் சொல்லலை. ஏன்னா தீபாவளிக்கு ஊருக்கு போகிறாரு பெரிய டாக்டரு. தீபாவளி முடிஞ்சு வர்றதுக்கு 4 நாள் ஆகிடும். 4 நாள் ஆகின பிறகு தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, 4 நாள் ஆகுது, எதுவுமே சாப்பிடவே மாட்டேங்கிறாங்க ஹாஸ்பிட்டல்லேருந்து அப்படின்னு அங்கே சிஸ்டருங்கெல்லாம் கேட்டோம். நாங்கள் வீட்டுக்கு அழைச்சிட்டு போயிட்டு அவங்கள குளிக்க வச்சு சாப்பிடவும் மாட்டேங்கிறாங்க. 4 நாள் வச்சு சேர்த்துக்கிறோம் அப்படின்னு வந்தோம். சரின்னா அப்புறம் பக்கத்தில் போயிட்டு வீட்டுக்கு அழைச்சிட்டு பக்கத்தில் ஒரு ஆஸ்பத்திரியில் போய் பார்த்ததுக்கு அவங்களுக்கு காலில் ரத்தோட்டமே கிடையாது. நீங்கள் உடனே அவங்கள ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போனோம். அங்கே போய் கொஞ்ச நேரம் தான் இருந்தாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு சொன்னாங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு நெஞ்சு அப்படி பிடிச்சாங்க டாக்டருங்களாம்